ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர்ஸில் வெளியான இந்தியன் 2 படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் நம்ம கமலஹாசன், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. சங்கர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கரப்ஷனுக்கு எதிராக போராடி 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா விட்டு போய் இந்தியன் தாத்தா இப்போ எங்கே இருக்காரு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு. இத்தனை வருஷம் ஆகியும் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு இந்தியன் தாத்தா திரும்ப வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சில யங்ஸ்டர்ஸ் வந்து முடிவெடுத்து இந்தியன் தாத்தாவை திரும்ப வர வைக்கிறாங்க அவங்க முயற்சிகள் மூலமாக. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போது இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு 4 இளைஞர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் சேனலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் நடக்கக்கூடிய தப்புகள் எல்லாத்தையும் வந்து தட்டி கேட்கும்படியாக சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 4 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து எடுத்து பேசக்கூடிய ஒருத்தங்களாக இருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணாலும் இந்த சொசைட்டியை வந்து மாற்ற முடியல. கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், இன்னும் பல விஷயங்கள் வந்துட்டு இன்னும் மாறாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க. அப்படி இருக்கும்போது தான் 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் தாத்தா, அதாவது சேனாபதி வந்துட்டு திரும்ப வந்தால் தான் இந்த கரப்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒழியும், ஒரு பயம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க இந்த 4 பேர் சேர்ந்து, கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி. ஸோ இத்தனை வருஷங்கள் கழித்து இந்தியன் தாத்தா வந்து இந்தியாவுக்கு கம்பேக் கொடுத்தாரா இல்லையா, நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்டாரா இல்லையா, இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அழிக்கிறதுக்காக இந்த 4 பேர் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த இந்தியன் 2 படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன கதையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரெய்லர்லேயே வந்த ஒரு விஷயந்தான். இதை தாண்டி இந்த படத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்தியன் பார்ட் 1 படத்தை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பழைய படத்தை பார்த்த ஃபீல் வந்து இந்த படத்தில் கொடுக்கலையே அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தோணினாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடித்த எல்லாருமே வந்துட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸை நீட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாருமே வந்து கஷ்டப்படலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சித்தார்த் ஆகட்டும், பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், அப்புறம் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், பாபி சிம்மா, மனோபாலா சார், விவேக் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியன் தாத்தா சேனாபதியாக வரக்கூடிய நம்ம கமலஹாசன் சார், ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லவே வேணாம். வரக்கூடிய எல்லா போர்ஷன்ஸ்லையுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் வந்து சொல்லிட முடியாது. படம் முழுக்கவே டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு செட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து பண்ணியிருந்தாங்க. படம் முழுக்கவே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சாங்ஸில் வரக்கூடிய பிரம்மாண்டங்களும் ரசிக்கும் விதத்தில் வந்து எடுத்திருந்தாங்க. கேலண்டர் சாங் ஆகட்டும், கதறல் சாங் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்துட்டு விஷுவலி பார்க்குறக்கு அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் வரக்கூடிய பல காட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இப்போதைய காலகட்டத்தில் வந்து கரப்ஷன் எந்த மாதிரி வந்து மாறி இருக்கு. ஆல்ரெடி இந்தியன் 1லே கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியன் தாத்தா மட்டுமே தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படத்தில் இந்தியன் தாத்தா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற மாதிரியும், இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த கரப்ஷனுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ சித்தார்த் ஆகட்டும், பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், இவங்களுடைய ஃபேமிலியில் நடக்கக்கூடிய அவங்க ஃபேமிலியிலே வந்து எப்படியெல்லாம் கரப்ஷன் நடக்குது, தன்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து கரப்ஷனில் எந்த அளவுக்கு ஸோ லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாகவே வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எதிர்த்து இந்த 4 பேரும் வந்து எப்படி போராடுறாங்க அண்டு மற்ற யங்ஸ்டர்ஸும் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் வந்து எப்படி இருந்துச்சு, அது இந்தியன் தாத்தாக்கே ஒரு டைமில் வந்து பிரச்சனையாக மாறும். ஸோ அதுக்கான காட்சி அமைப்புகள்லாம் வந்து இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை வந்து இந்த 4 பேர்த்துக்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இவங்க தான் வந்து இந்தியன் தாத்தாவை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓகே தான். பட் இந்தியன் தாத்தா என்ட்ரி கொடுக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காகவே இல்லை. ஜஸ்ட் அவர் பாட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. இந்தியன் தாத்தா வெவ்வேறு கெட்டப்ல போய் கொலை பண்றாரு, அதெல்லாமே வந்துட்டு ஓகே தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே அவரை வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து கெட்டப் போட்டு மாறு வேஷத்தில் போய் கொலை பண்றாரு, அதெல்லாம் வந்து ஓகே தான். ஸோ அந்த கெட்டப் போடுறது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியல. ஸோ அது வந்து பெரிய மைனஸாக வந்து தெரியல. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெட்டப்பை இவர் எங்கே போடுறாரு, ஸோ இவர் எங்கே தான் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்றாரு, அதுக்கான எந்த விஷயமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து இல்லை. ஸோ அவர் பாட்டுக்கு வர்றாரு போறாரு அப்படிங்கிற மாதிரி தான்
வந்திருக்கு. அதனாலேயே இந்த 4 பேர்த்தோடைய போர்ஷன்ஸ் வந்து தனியாகவும், இந்தியன் தாத்தாவுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாகவும் இருக்கு. ஸோ ஒரே படம் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து லைட்டா குடுக்கல. ஸோ ஒரே மாதிரியான படம் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலை வந்து குடுக்காம போயிடுச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஒரே ஃப்ளோல போகாத மாரி அங்கங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்க தான் செஞ்சுது. ஸோ அதுதான் இந்த படத்துல இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த சில விஷயங்கள மட்டும் இவங்க வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் பார்க்கறக்கு இன்னுமே செமையாக இருந்திருக்கும். கண்டிப்பா இது ஒரு சூப்பர் படமா வந்து வந்திருக்கும். இப்போதைக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமா மாறியிருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், படத்துல இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள் ஆகட்டும், சொல்ல வந்த மெசேஜ் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல கமல் சார வந்து சேஸ் பண்ணி போகக்கூடிய அந்த சில சீக்வென்ஸ் எல்லாமே படத்துல கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்க வரக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் ஆக்ஷன் சீக்வென்ஸும் சூப்பராவே இருந்துச்சு. ஸோ பார்ட் 1ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து லைட்டா தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இதுல வந்துட்டு வர்மத்துல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு. ஸோ அத வச்சு என்னென்ன ட்ரிக்கெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா வந்து காட்டியிருப்பாங்க. அந்த சில சீக்வென்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒட்டலையோ அப்படிங்கிற மாரி லைட்டா ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலா இந்த படம் வந்து எடுக்கும்போது பார்ட் 2வா மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ பார்ட் 3யா வந்து கன்வெர்ட் பண்ணல. லேட்டரா தான் 2 பார்ட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப வருஷம் புரொடக்ஷன்லேயே இருந்ததுனாலயே இந்த படம் பார்க்கறக்கு லைட்டா கொஞ்சம் பழைய படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். கொஞ்சம் டிராமேட்டிக்கா போற மாதிரியான ஒரு ஃபீலும் வந்து ஏற்பட தான் செஞ்சுது. கரெக்ட் டைம்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தா இன்னுமே வந்து சூப்பரா இருந்திருக்கும். பட் இந்த படத்துல பேசப்பட்ட விஷயங்களாகட்டும், விஷுவல் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு இப்ப பார்த்தாலும் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஒரு சில சீக்வென்ஸ் மட்டும் கொஞ்சம் பழசா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். சரி, ஓகே. ஓவராலா இந்த படம் வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படம் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கு. ஒரு சில லேக் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸை மட்டும் இவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பராக வந்திருக்கும். பெட்டராக வந்திருக்க வேண்டிய ஒரு படம் கொஞ்சம் சுமாராயிருச்சு. பட் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இதில் கலாய்க்கிற மாதிரியான விஷயங்களோ ரொம்ப கிரிஞ்சாக போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இல்லை. ஸோ இந்த படம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து ஒர்க் ஆகலாம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து எப்படி இருக்குது, ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.